ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த சட்னியை ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 25 பல் பூண்டு நான் சேர்த்துருக்கேன். இது ரொம்ப சின்ன பூண்டாக இருக்கிறனால நான் 25 பல் பூண்டு சேர்க்குறேன். பெரிய பல்லாக இருந்தால் நீங்கள் 10 பூண்டு சேர்த்தாலே போதும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதை கருக விடாமல் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இது கூட மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதோடய சேர்த்துடலாம். 2 நிமிஷம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே நல்ல பழுத்த தக்காளி 7 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கலாம். தக்காளி வேகலைன்னா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. தக்காளி இந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன். இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். நல்லா கிளறி விட்டாச்சு. இந்த தக்காளியை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவு அரைச்சி எடுத்துக்கணும். அதிகமாக தண்ணி சேர்த்திடக்கூடாது. இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த தாளிப்போட நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியும் சேர்த்துடலாம். இந்த தாளிப்பையும் சட்னியும் நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த சட்னிக்கு 2 துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெல்லம் கரையிற வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதே போல் இந்த சட்னிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இதே அளவுக்கு போதும்னா அப்படியே எடுத்து கூட சர்வ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை நல்லா நம்ம ஆற வச்சுட்டு ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சூப்பரான தக்காளி சட்னி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்கூடயும் நம்ம பரிமாறலாம். இதோட சுவை எப்படி இருக்குன்னா இனிப்பு, புளிப்பு, காரம் இது 3மே கலந்த சுவையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவோட வர வரைக்கும் பாய்.
வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெய் இல்லைனா தேங்காய் இல்லைனா ஆயில் கூட சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி 1 வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. இதை லைட்டாக வறுத்து விடுங்க. மீடியம் சைஸில் 2 வெங்காயம் மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்திங்கன்னா தான் சீக்கிரமாக வேகும். இது கூட பூண்டு சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி ரொம்ப சின்ன பல்லாக இருக்கிறதுனால 13 பூண்டு சேர்த்துருக்கேன். பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 6-7 கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி 5 மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இதை 1 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இதை நம்ம வேக வைக்க போகிறோம். இந்த அளவுக்கு வதக்கினா போதும், கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. மீடியம் சைஸில் 5 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அப்போ தான் வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒரே ஈவனாக நல்லா வேகும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் நான் கலருக்காக சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. 1 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. இதில் 1/4 கப் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்குங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்திடக்கூடாது. இப்போ இதை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் 3லிருந்து 4 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. இடையில கிளறி விடுங்க. இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி அரைச்சிக்குங்க. இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பை கொடுத்துடலாம். 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. நீங்கள் இதை 1 வாரம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் எண்ணெயை அதிகமாக சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு உளுத்தம்பருப்பு கோல்டன் ப்ரௌன் வரணும், அது வரைக்கும் நல்லா வறுத்து விடுங்க. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை சேர்த்துக்குங்க. இதை ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இந்த சட்னியை நீங்கள் 1 வாரத்துக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கன்னா இந்த சட்னியில் இருக்கிற தண்ணி நல்லா ட்ரை ஆகிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இல்லை சீக்கிரமாக இது உங்களுக்கு தீந்துரும்னா 3 நிமிஷம் மட்டும் வதக்குனீங்கன்னா போதும். இந்த சட்னியை நான் 3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். இப்போ நமக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இப்போ நமக்கு சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சூடான சாதத்தோடையும் இட்லி, தோசை, ஊத்தாப்பம், சப்பாத்தின்னு எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எத்தனை இட்லி தோசை சாப்பிடுவாங்கன்னே தெரியாது, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நான் சொல்கிறத விட நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளவு நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட வர வரைக்கும் பாய். ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் பிடிக்கலனா நார்மல் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சட்னியோட ஹைலைட்டே இந்த தேங்காய் எண்ணெய் தான். எண்ணெய் சூடானதும் 6 வரமிளகாய் சேர்த்துக்குங்க. இந்த மிளகாய் காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் 6 மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இதை கருக விடாமல் நல்லா வறுத்துக்குங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறமா இந்த மிளகாயை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. 30லிருந்து 40 சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. ரொம்ப சின்ன பல் பூண்டாக இருக்கிறதுனால நான் 20 சேர்த்துருக்கேன். ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா 10 கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. எண்ணெய் அதிகமாக இருக்கிறதுனால இதிலிருந்து தாளிக்கிறதுக்காக நான் கொஞ்சம் எண்ணெய் எடுத்து வச்சுக்க போகிறேன். நான் சேர்த்திருக்கிற எண்ணெயை விட நீங்கள் கொஞ்சம் குறைவாக கூட சேர்த்துக்குங்க.
இப்போ இதில் 4 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இந்த தக்காளி நல்லா வெந்து சாஃப்ட் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்குங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்திடக்கூடாது. இதில் 4 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்குங்க. கலருக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்குங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அப்படி ஒருவேளை உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய் இருந்ததுன்னா நம்ம மிளகாய் வறுத்தோம்ல, அப்போ 3 மிளகாயை சேர்த்து வறுத்துக்குங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. இதில் வறுத்து வச்சிருக்கிற மிளகாயை சேர்த்துக்குங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்குங்க. அரைச்ச சட்னியை ஒரு பவுலில் சேர்த்துருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. ரொம்ப தண்ணி அதிகமாகவும் சேர்த்திடாதீங்க, சட்னி நல்லா இருக்காது. நான் எடுத்து வச்சுருந்த எண்ணெயை சூடு பண்ணிக்கிறேன். இந்த டைமில் நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 5-6 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. 2 வரமிளகாயும் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை சட்னியோடு சேர்த்துருங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க. நல்ல சூடாக பஞ்சு போல் இருக்கிற இட்லியோட இந்த சட்னியை வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இந்த சட்னியை தோசை, பணியாரம், ஊத்தாப்பம்னு எது கூட வேணாலும் நம்ம வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் ஈஸியாகவும் விதவிதமாகவும் செய்யக்கூடிய நிறைய சட்னி வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம். மறக்காமல் ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபியில் சேர்த்துருக்க ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளவு நேரம் நம்ம சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு நல்ல ரெசிபியோடு வர வரைக்கும் பாய்.